வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோதுமை கிச்சடி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருளாக கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. கிச்சடி செய்யறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1 பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. பாருங்கள், அதெல்லாம் பொரிஞ்சிச்சு. அடுத்து வந்து முந்திரி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரிலாம் செவந்து வரட்டுங்க. அடுத்து வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நான் 1 வெங்காயம் போட்டுக்கிறேன். அதை 2 நிமிஷம் கட்டி விடலாங்க. அது கூட வந்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். அடுத்தது வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கருது மாதிரி ஆகிடும். பாருங்கள், தக்காளியெல்லாம் 1 நிமிஷம் வதக்கினேன். நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்காதீங்க, பாதியளவுக்கு வதங்கினா போகுது. அடுத்து வந்து கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுக்கலாங்க. நான் 1 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அடுத்தது வந்துங்க 7 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். இது கூட வந்துங்க பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்குங்க. நான் எங்கிட்ட இல்லாதனால போடல. கேரட் பீன்ஸ் எல்லாம் 1 நிமிஷம் வதங்கி வருது. இது கூட வந்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த மணம் வரும். அளவான ஹீட்டில் வந்து வதங்கினா தேருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கிச்சடி. இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே 2 நிமிஷம் வதக்கிடுங்க. காயெல்லாம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாங்க. 1 கப் ரவை எடுத்துருக்க மாட்டிங்களா, அதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குக்கருங்காட்டி 3 கப் போதுங்க. இதே வடச்சட்டியில் செஞ்சிங்கன்னா 1/2 கப் சேர்த்து ஊற்றணுங்க. 3.5 கப்பு தண்ணி வந்து கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் ரவை போட்டுக்கலாம். அதுக்கடையில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, அளவாக இருக்கான்ட்டு. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, போட்டுக்கலாங்க. இந்த தண்ணியில் வந்து உப்பு வந்து லைட்டாக உரப்பாக இருந்தாதாங்க ரவை உரப்பாக அளவாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. பாருங்கள், தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. அடுத்து வந்து ரவை போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷம் கொதிக்கிட்டு ரவை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தழை போட்டுக்கலாங்க. இது கூடயே போட்டால் நல்லா மணமாக இருக்குங்க. கடைசியில் போடுறதோட உப்பே போட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லா வெந்து வரப்போ வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், நான் கலந்து விட்டுட்டேன். நீ மூடி போட்டுடலாங்க. இப்போ மூடி போட்டுருங்க. நம்ம வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெயிட் போயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா அளவாக இருக்குது பாருங்க. ரவைக்கு தண்ணிக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க. இதே அளவு தண்ணி ஊற்றி இதே அளவு ரவை போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நீ பரிமாறிடலாங்க. பாருங்கள், கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவையில் வந்துங்க உப்புமா மட்டும் தான் செய்வேங்க. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கிச்சடி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கோதுமை ரவை கிச்சடிக்கு வந்துங்க தயிர் பச்சடி வந்து ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க.